ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 9th சாப்டர் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இ செக்டர். இதில் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர் ரிலேட்டடாக கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசி ஸ்டெப்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். செகண்ட் பார்த்திங்கன்னா செக்டோரல் கன்சர்ன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீல், அலுமினியம் இண்டஸ்ட்ரி, அப்புறம் அப்பரல், ஃபுட்வேர் செக்டரில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் பற்றிலாம் பார்ப்போம். தேர்ட் பார்த்திங்கன்னா எஃப்டிஐ பாலிசி மெஷர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி பற்றி பார்ப்போம். ஃபோர்த் பார்த்திங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இதில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுற ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா மேக் இன் இண்டியா. இதில் மேக் இன் இண்டியா ஸ்கீமோட அப்ஜெக்டிவ், விஷன், அப்புறம் கவர்மெண்ட் எடுத்த மேஜர் ஸ்டெப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார். எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006 படி மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை 2 கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீஸ் என்டர்பிரைசஸ். எம்எஸ்எம்இ நம்மளோட எக்கானமியில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. 3.6 crore யூனிட்ஸில் 8.05 crore பீப்புள் வேலையில் இருக்காங்க. கண்ட்ரியோட ஜிடிபியில் 37.5% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த செக்டர் பல பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரீஜனல் லெவலில் இம்பேலன்சஸ்லாம். அப்புறம் மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவோட சக்ஸஸுக்கு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது. கவர்மெண்ட் புது என்டர்பிரைசஸை அமைக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறதுக்கு கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம், ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ், மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சில ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு உத்யோக் ஆதார் மெமரண்டம் செப்டம்பர் 2015 பிஸ்னஸ் பண்ணுறதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. யூனிக் உத்யோக் ஆதார் நம்பரை வாங்குறதுக்கு ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணுறது. செகண்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஜூன் 2015 இண்டஸ்ட்ரீஸ்க்கான எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை அமைச்சிருப்பாங்க. தேர்டு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரிவைவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ். இது கீழே பேங்க்ஸ் கரெக்டிவ் ஆக்ஷன் பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இஸ்களுக்கான கமிட்டியை அமைக்கணும். ஃபைனலாக ஆஸ்பேர் மார்ச் 2015 இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப்ஸை, ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் கொண்டு வந்த பாலிசி ஸ்டெப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 1 crore லோன்ஸை 59 மினிட்ஸ்க்குள்ளே ஆன்லைன்லேயே அப்ரூவ் பண்ணுறது. செகண்ட் எல்லா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ்க்கும் 2% இன்ட்ரெஸ்ட் மானியம் வழங்குறது. தேர்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் மூலயமா கம்பல்சரியாக 25% ப்ரொக்யூர் பண்ணணும். அதில் 3% உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா 20 டெக்னாலஜி சென்டர்ஸும் 100 எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸும் நிறுவப்படணும். ஃபிஃப்த்து ஃபார்மா கிளஸ்டர்ஸை அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட் 70% காஸ்ட்டை ஏற்றுக்கும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா 8 லேபர் லாஸ், 10 யூனியன் ரெகுலேஷன்ஸ் கீழே ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன்ஸை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். செவன்த் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ரேண்டம் அலாட்மெண்ட் மூலிமா இன்ஸ்பெக்டர் பார்வையிட வேண்டிய நிறுவனத்தை முடிவு பண்ணுவாங்க. எயித்து பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் லாஸ் கீழே ஒரு வாட்டி ஒப்புதல் கொடுக்கணும். நைன்த் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலிமா ரிட்டர்ன்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் 10% யூனிட்ஸ் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வர மைனர் வைலேஷனுக்கெல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸ் கோர்ட்டை அப்ரோச் பண்ண வேண்டிய தேவையில்லை. சிம்பிள் ப்ரொசீஜர் மூலியமாகவே சரி செஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டோரல் கன்சர்ன்ஸ். குளோபல் டொமஸ்டிக் ரீசன்ஸ்னால 2 இண்டஸ்ட்ரியல் செக்டரான ஸ்டீல் அப்புறம் அலுமினியம் இண்டஸ்ட்ரி நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பல ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே இந்த 2 இண்டஸ்ட்ரியுமே பெரிய அளவில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. வேர்ல்டு லெவலில் செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் நம்ம இந்தியா தான். குளோபல் ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் 6% நம்மளோடது. அதுவே சைனா பார்த்தீங்கன்னா 53.8% ஷேரோட ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் தேர்டு லார்ஜஸ்ட் மெட்டல் கன்சியூமர் நம்ம இந்தியா தான். 5.7% கன்சியூம் பண்ணுறோம். செகண்ட் 5.8%ல் யூஎஸ்ஏவும், ஃபர்ஸ்ட்டு 48.8%ஓட சைனாவும் இருக்காங்க. 2015 இருந்து குளோபல் ஸ்லோடவுன் அப்புறம் பல கண்ட்ரீஸோட ப்ரொடெக்ஷனிஸ்ட் ட்ரேட் பாலிசிஸ்னாலையும் குளோபல் லெவலில் ஸ்டீலோட டிமாண்ட் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இதனாலேயே குளோபல் லெவலில் இருக்கிற மேஜர் ஸ்டீல் ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. இதனால 2 முக்கிய கவலையை ரைஸ் பண்ணுது. ஒன்று ஸ்டீல் இம்போர்ட்ஸ் அதிகமாகிறது. ரெண்டாவது உள்நாட்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி மோசமாக பாதிக்கப்படுது.
இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அதிகமாக கடன் வாங்குறது, அப்புறம் ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதால ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகுது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டீல் இம்போர்ட்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சில நடவடிக்கை வந்து எடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சில பிரைமரி அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு கஸ்டம் டியூட்டியை வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து சைனா, மலேசியா, சவுத் கொரியா இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ற இண்டஸ்ட்ரியல் கிரேட் ஸ்டீலுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வந்து நான் அலாய் ஹாட் ரோல்டு ஃபிளாட் ப்ராடக்ட்ஸ்க்கு மற்ற அலாய் ஸ்டீலுக்குலாம் வந்து 20% கஸ்டம் டியூட்டி வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஃபோர்த் வந்து 6 மந்த் பீரியடுக்கு மட்டும் பல ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் தான் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து செலக்டட் ஸ்டீலுக்கு மட்டும் அயன் ஓர்க்கான எக்ஸ்போர்ட் டியூட்டியை 10% வரைக்கும் குறைச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் இண்டஸ்ட்ரி. என்னதான் இந்தியா வந்து குளோபல் அலுமினியம் இண்டஸ்ட்ரியில மேஜர் பிளேயராக இருந்தாலுமே வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக குளோபல் ரீசன்ஸ்னால பல சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டு லெவலில் இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடியூசர், அப்புறம் தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர். இந்தியா வந்து அரௌண்ட் 4.5 மில்லியன் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 3.8 மில்லியன் டன் வந்து கன்சியூம் பண்ணுறோம். அலுமினியம் இண்டஸ்ட்ரியில் இந்தியா ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2011 இருந்து 2015 வேர்ல்டு அலுமினியம் ப்ரைஸஸில் 41% வந்து ட்ராப் ஆச்சு. இந்த பீரியடில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்ஸ் வந்து 40% இருந்து 57% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் அதிகமான கெப்பாசிட்டியோட ப்ரொடக்ஷன் வந்துச்சு, அதனாலேயே வேர்ல்டு க்ரோத் வந்து குறைஞ்சிருச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் அலுமினியம் ப்ரொடக்ஷன் ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷனல் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து 2015-16 இருந்து இந்தியாவோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் அதோட யூட்டிலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, ஏன்னா குளோபல் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் இந்தியன் அலுமினியம் இண்டஸ்ட்ரி வந்து தொடர்ந்து சிரமத்தை தான் வந்து ஃபேஸ் பண்ணும். ஏன்னா ஷார்ட் ரன்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுன்றது வந்து கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அப்பேரல் அண்ட் ஃபுட்வேர் செக்டர். இந்தியாவில் ஜாப்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார்மலாக ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பேட்டபிளாக இருக்கிற செக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அப்பேரல், அதாவது க்ளோத்திங்ஸில், லெதர், அப்புறம் ஃபுட்வேரில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோத் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஈஸ்ட் ஏஷியாவில் போஸ்ட் வார் ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ஹை க்ரோத் எக்கனாமிஸும் வந்து அவங்களோட ஆரம்ப காலத்தில் க்ளோத்திங், ஃபுட்வேர் எக்ஸ்போர்ட்ஸை வந்து வேகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஜிடிபி growth வந்து ஆவரேஜா வந்து 7 to 10% இருந்துச்சு. ஆனா 2 செக்டர்ஸ் வந்து எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. ஒன்னு வந்து க்ளோத்திங்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ், அது வந்து 20% ஆவரேஜ் ஆனுவல் growth-ஓடையும், லெதர், ஃபுட்வேர் வந்து 25% growth-ஓடையும் வந்து இருந்துச்சு. ஈஸ்ட் ஏஷியன் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ உமன் எம்பவர்மெண்ட். இந்த அப்பரல் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமான ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, அதுலேயும் உமனுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பங்களாதேஷ்ல க்ளோத்திங் செக்டரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ ஃபீமேல் எஜுகேஷன், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், உமன்ஸ் லேபர் ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதெல்லாம் வந்து அதிகமாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்டரி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த செக்டர்ல சைனீஸ் மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து எய்தர் ஸ்டெபிளைஸ் இல்லைனா ஃபால் ஆனா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியா வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். சைனா வெக்கேட் பண்ண ஸ்பேஸை வந்து அப்பரல் இண்டஸ்ட்ரியில பங்களாதேஷ், வியட்நாம்லாம் வந்து ஃபாஸ்டா வந்து டேக் ஓவர் பண்றாங்க. லெதர், ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து வியட்நாம், இந்தோனேஷியா வந்து டேக் ஓவர் பண்றாங்க. கரண்டா இந்தியாவில் இருக்க அப்பரல் லெதர் கம்பெனிஸ்லாம் வந்து பங்களாதேஷ், வியட்நாம், மியான்மார், எத்தியோப்பியாவுக்கு வந்து ரீலோகேட் பண்றாங்க. இந்தியா வந்து திரும்பவும் இந்த செக்டர்ல மார்க்கெட் ஷேரை வந்து கேப்சர் பண்ணணும்னா ஃபாஸ்டா வந்து செயல்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சேலஞ்சஸ். இந்த செக்டர்ல இருக்கிற காமனான சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஃபேக்ட்ரியில இருந்து சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கூட்ஸை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டைம், அதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு. ரெண்டாவது லேபர் ரெகுலேஷன்ஸ். இந்தியாவுக்கு லேபர் காஸ்ட் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான், பட் ஆனால் வந்து அது ஃபேவராக வந்து யூஸ் பண்ணிக்கல. என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ஓவர் டைம் பே பற்றின ரெகுலேஷன்ஸ். மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 படி ஓவர் டைம் வேஜஸ் வந்து ஆர்டினரி ரேட்ஸை விட 2 மடங்கு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது பார்ட் டைம் ஒர்க்கில் ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோவா இல்லை. மூணாவது சின்ன கம்பெனிஸில் கம்மியான சேலரிக்கு ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயி ஃபண்ட்ஸ் லைக் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இது போல விஷயங்களுக்கு பண்ணுற கான்ட்ரிபியூஷன்ஸ்னால அந்த ஒர்க்கருக்கு எல்லா வரியும் போக கையில் இருக்கிற இன்கம் வந்து 45% தான். இந்தியாவில் இருக்க அப்பரல் லெதர் கம்பெனிஸ்லாம் சைனா, பங்களாதேஷ், வியட்நாமை கம்பேர் பண்ணுறப்போ சின்னதாக இருக்குது. இந்தியாவில் 78% கம்பெனிஸ் வந்து 50 ஒர்க்கர்ஸ்க்கு கம்மியாக தான் வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க. 10% கம்பெனிஸ் வந்து 500 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே வேலைக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து டேக்ஸ் அண்ட் டாரிஃப் பாலிசிஸ். இதுதான் வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸை வந்து சிதைக்குது. அப்பரல்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டிமாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. மேன்மேடு ஃபைபர்ஸை சிதைச்சிட்டு காட்டன் பேஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ஆதரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிமினேஷன் இன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்.
இந்தியாவோட காம்படிட்டராக இருக்க நேஷன்ஸ் அப்பரல், லெதர், ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் 0 இல்லைனா கம்மியான டேரிஃபோட 2 மேஜர் இம்போர்ட்டிங் மார்க்கெட்ஸான USA, யூரோப்பியன் யூனியன் கூட பெட்டரான மார்க்கெட் ஆக்சஸோட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் நிறைய அனிமல்ஸோட ஸ்கின்னை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் மாட்டோட தோலில் இருந்து பண்ணுற லெதர் குளோபல் லெவலில் நல்ல டிமாண்ட் இருக்குது. அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்தியாவோட பார்ட் கீழே போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா FDI பாலிசி மெஷர்ஸ். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கனாமிக் க்ரோத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. எதுக்குன்னா ஹை க்ரோத் ரேட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, நான் டெப்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்க்கு மேஜர் சோர்ஸாக இருக்குது. கவர்மெண்ட் FDI பாலிசியை எளிமையாக்கிறதுக்கும் தாராளமயமாக்கிறதுக்கும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதை எளிமையாக்கிறதுக்கு உதவுது. டிஃபென்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராட்காஸ்டிங் இது மாதிரி பல செக்டர்ஸை லிபரலைஸ்டாக ஆக்கியிருப்பாங்க. 2017 ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில பாலிசி ஸ்டெப்ஸை எடுத்து வந்திருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், டிஃபென்ஸ் செக்டாரில் 49% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்மிட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங்கில், ஒயிட் லேபிள் ATM, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்மிட் பண்ணியிருப்பாங்க. மூணாவது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறதுல 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பேங்கிங் செக்டரில் முக்கியமான ரிஃபார்ம்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பப்ளிக் லிஸ்டிங் இந்த மாதிரி விஷயத்துலலாம் FDI பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபிஃப்த்து இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த ஏரியாஸ்லாம் FDI பாலிசியில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபைனலாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லிபரல் ப்ரொவிஷனாக இருக்கணும்னு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். வேர்ல்டு பேங்க் குரூப் வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற ரெகுலேஷன்ஸ் அப்புறம் அதை கட்டுப்படுத்துகிற விதிமுறைகளை பேஸ் பண்ணி ரேங்கிங் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்னு கூப்பிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை 12 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட்ஸோட டீல் பண்ணுறது, மூணாவது எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது, நாலாவது ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறது, அஞ்சாவது கடன் கிடைக்கிறது, ஆறாவது மைனாரிட்டி இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கிறது, ஏழாவது டேக்ஸ் பே பண்ணுறது, எட்டாவது எல்லைகளை கடந்து ட்ரேடிங் பண்ணுறது, அடுத்தது கான்ட்ராக்ட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணி அமலுக்கு கொண்டு வர்றது, 10th இன்சால்வன்சி கேஸை ரிசால்வ் பண்ணுறது, 11th ஒர்க்கர்ஸை வேலைக்கு வைக்கிறது, ஃபைனலாக கவர்மெண்ட்ஸோட ஒப்பந்தம் செய்கிறது. டூயிங் பிஸ்னஸ் 2020 ரிப்போர்ட் படி இந்தியா 190 கண்ட்ரீஸில் 63rd ரேங்க்கில் இருக்குது. ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது 14 ரேங்க்ஸ் முன்னாடி வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் டெல்லி, மும்பையை வச்சு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. என்னதான் இந்தியா 10ல் 7 பேராமீட்டர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாலும் டாப் 50 எக்கானமிஸில் வரணும்னா இன்னும் வேறு விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணணும். அதுவே டாப் 30 கண்ட்ரீஸில் வரணும்னா மானிட்டரிங், கண்டினியூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்தியாவுக்கு நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் அப்ரோச் தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், டொமஸ்டிக் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்டை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணி செப்டம்பர் 2014 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேக் இன் இந்தியா ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளோட நாட்டோட மேனுஃபேக்சரிங் செக்டரை மட்டும் பூஸ்ட் பண்ணாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வீஸ் செக்டரையும் பூஸ்ட் பண்ணுது. இதோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கேபிட்டல், டெக்னாலஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறது. இது மூலிமா சைனா, USA பின்னாடி தள்ளிட்டு குளோபல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாப்புக்கு வரணுன்றது தான். அதே மாதிரி இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் இருக்கிற 25 கீ செக்டார்ஸில் வேலை வாய்ப்பையும் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். என்ன மாதிரி செக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன், ஆட்டோமொபைல்ஸ், பயோடெக்னாலஜி, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக்கல் மிஷினரி, ஃபுட் ப்ராசஸிங் இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ஸ்கீமோட லோகோ அசோக சக்ரா எம்பளம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டது. உற்பத்தி, வலிமை அப்புறம் நாட்டோட பெருமையை குறிக்கிற வகையில் கியர் வீலால் ஆன ஒரு சிங்கம் இருக்கும். இந்த இனிஷியேட்டிவ்ல இருக்கிற மேஜர் சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒன்று ஹெல்த்தியான பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, ரெண்டாவது அன்ஃபேவரபுளான ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணுறது, மூணாவது இந்தியன்ஸோட மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது, நாலாவது வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் லேக்கிங்காக இருக்கிறது, ஃபைனலாக மேக் இன் சைனா கேம்பெயினோட ஒப்பிடுறது. 4 பில்லர்ஸை பேஸ் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் இருக்குது. ஒன்று நியூ ப்ராசஸஸ், ரெண்டாவது நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மூணாவது நியூ செக்டர்ஸ், நாலாவது நியூ மைண்ட் செட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்த மேஜர் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும்
அப்புறம் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் வந்து இன்ட்ராக்டிவ் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இன்வெஸ்ட் இந்தியாவை நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஏஜென்சியாக வந்து அமைக்கப்பட்டுச்சு. மூணாவது, கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுற நோக்கத்துக்காக மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் செல்லை வந்து அமைச்சிருப்பாங்க. ஃபோர்த் வந்து நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2011 திட்டமிட்டிருந்ததுபடி மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலிமா இந்தியாவோட ஜிடிபியில் 25% கான்ட்ரிபியூஷன் வழங்குறதையும் 2022க்குள்ள 100 மில்லியன் அடிஷ்னல் ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் வந்து உதவுது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கர்ஸ் இல்லைனா வேலை இல்லாதவங்களோட ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸை வந்து எடுத்துருந்துருப்பாங்க. எதுக்குன்னா வந்து வேலை வாய்ப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் க்ரியேட்டிவ் பொட்டன்ஷியலை டேப் பண்ணுறதுக்கும் தான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா கேம்பெயினை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா வந்து இன்னோவேஷன் ப்ரொமோஷன் பிளாட்ஃபார்மான அட்டல் இன்னோவேஷன் மிஷனையும் டெக்னோ ஃபினான்ஷியல் இன்குபேஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ப்ரோக்ராமான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் ப்ரோக்ராமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குன்னா வந்து இந்தியாவில் இன்னோவேஷனையும் ஸ்டார்ட் அப்ஸையும் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு. எயித்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் செக்டருக்கு ஃபினான்ஷியலாக தேவைப்படுற சப்போர்ட்டுக்கும் ஸ்டார்ட் அப்ஸை ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலிமா பல ஸ்டெப்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இந்தியா ஆஸ்பிரேஷன் ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வந்து வெஞ்சர் கேபிட்டல் மூலிமா எம்எஸ்எம்இ செக்டருக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது. அடுத்தது எஸ்ஐடிபிஐ மேக் இன் இந்தியா லோன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. லிபரலான டேர்ம்ஸில் இந்தியன் ஸ்மால் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ்க்கு ஷார்ட் டேர்முக்கு வந்து லோனை வந்து ஆஃபர் பண்ணுறது. அடுத்தது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி பேங்க்கை வந்து அமைச்சிருப்பாங்க. எதுக்குன்னா வந்து மைக்ரோ யூனிட்ஸ் அதாவது எம்எஸ்எம்இஸ்க்கு கடன் கொடுத்த கமர்ஷியல் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்குலாம் வந்து லோ ரேட்ஸில் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 2019-20 கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கும் மேக் இன் இந்தியா கேம்பெயினை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சில மேஜர் ஸ்டெப்ஸ் எடுத்துருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து October 1, 2019 அன்னைக்கு இல்லைனா அதுக்கப்புறம் நிறுவப்பட்ட கம்பெனிஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரேட்டில் 15% வந்து கட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து சில விஷயங்களுக்கு கஸ்டம் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, பாலிவினைல் குளோரைடுக்கெலாம். அடுத்தது ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பேரியர்ஸை வந்து உடச்சி இந்தியாவில் சிங்கிள் காமன் மார்க்கெட்டாக வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா. ஜனவரி 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா அப்படிங்கிற ஸ்லோகனோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஸ்கீம் தான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த ஸ்கீமோட ஏம் என்னன்னா வந்து இன்னோவேஷனை வளர்க்கறதுக்கு ஸ்ட்ராங்கான ஈகோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுறது, நிலையான எக்கனாமிக் க்ரோத்தை வந்து உண்டாக்குறது, பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுலாம். இந்த ஸ்டார்ட் அப் மூவ்மெண்ட் வந்து டெக்னாலஜி செக்டரில் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன் செக்டருக்கும் வந்து சேரும். எக்ஸிஸ்டிங் டயர் 1 சிட்டிஸ்லேருந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கும் வந்து இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கம்பெனிஸ்க்கான ப்ரொபோஸ்டு ஆக்ஷன் பிளான் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரெகுலேட்டரி பர்டனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு செல்ஃப் சர்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி கம்ப்ளைன்ஸ் ரெஜிமை அதாவது பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஹப்பை வந்து அமைச்சு என்டையர் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்க்கும் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் ஃபண்ட்ஸ்க்கான ஆக்சஸ்க்குலாம் வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வந்து கிரியேட் பண்ணுறது. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் அப்புறம் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மொபைல் ஆப், போர்ட்டலை வந்து கொண்டு வர்றது. அடுத்தது வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான ரிலாக்ஸ்டு நார்ம்ஸ், விதிமுறைகள் வந்து இருக்கிறது. ஃபிஃப்த்து வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பற்றின அவேர்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லீகல் சப்போர்ட்டும் லோ காஸ்ட்டில் பேட்டன்ட் எக்ஸாமினேஷனும் வந்து கொண்டு வர்றது. சிக்ஸ்த்து வந்து ஃபாஸ்ட்டான அப்புறம் ஈஸியான எக்ஸிட் நார்ம்ஸ் வந்து இருக்கிறது. செவன்த்து வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலிமா 10,000 crores வந்து ஃபண்ட் சப்போர்ட் வந்து வழங்குறது. எயித்து வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை ஊக்குவிக்கிறதுக்கு கிரெடிட் கேரண்டி ஃபண்டு வந்து வழங்குறது. நைன்த்து பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் கெயின்ஸில் டேக்ஸ் எக்ஸம்ஷன், அடுத்தது 3 இயர்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன். 11th வந்து வேர்ல்டு கிளாஸ் இன்னோவேஷன் ஹப்ஸை, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் கூட அட்டல் இன்னோவேஷன் மிஷனை வந்து லான்ச் பண்ணது. 12th வந்து இன்குபேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஃபர்ட்ஸை வந்து அதிகரிக்கிறது மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லான இன்னோவேஷனை வந்து தூண்டுறதுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸில் இன்னோவேஷன் சென்டர்ஸை வந்து அமைக்கிறது. அடுத்தது 7 ரிசர்ச் பார்க்ஸை வந்து அமைக்கிறது. 14th வந்து பயோடெக்னாலஜி செக்டரில் ஸ்டார்ட் அப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஃபைனலாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னோவேஷன் கல்ச்சரை வளர்க்கறதுக்கு இன்னோவேஷன் ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராம்ஸை வந்து லான்ச் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி நம்ம கண்ட்ரியோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு லெவலில் நம்பர் ஆஃப் நியூ ஃபர்ம்ஸில் இந்தியா வந்து 3rd ரேங்க்கில் இருக்குது. 2014 70,000லேருந்து 2018 1,24,000 வந்து இருக்குது.
ஜனவரி 8 2020க்குள்ள 551 டிஸ்ட்ரிக்ஸில் 27,084 ஸ்டார்ட் அப்ஸை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதில் 43%ல் அட்லீஸ்ட் ஒரு உமன் டைரக்டர் வந்து இருக்காங்க. புது ஃபார்ம்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ஸ் செக்டார்ஸை கடந்து பன்முகத்தன்மையோடு வந்து இருக்குது. ஃபார்மல் செக்டாரில் 2006-14க்குள்ள நியூ ஃபார்ம்ஸோட க்ரோத் ரேட் வந்து 3.8% வந்து வளர்ந்துச்சு. 2014-18க்குள்ள 12.2% வந்து அதோட க்ரோத் ரேட் வந்து இருந்துச்சு. இந்தியாவோட நியூ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமா வந்து சர்வீஸ் செக்டாரில் புது ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகிறது வந்து மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரை விட அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து புது ஃபார்ம்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நம்மளோட கிராஸ் டிஸ்ட்ரிக்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் 1.8% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைனலாக வந்து லிட்ரஸி, எஜுகேஷன், ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட குவாலிட்டி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது போல் ஃபேக்டர்ஸ்னால தான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து வளரப்படுது. ஸ்டார்ட் அப்ஸ் தான் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இயக்குது. லைக் வந்து வேலைவாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணுறது, புது கல்ச்சரை வந்து வளர்க்குது, யூத்ஸை வந்து வேலை தேடுறவங்களா இருக்கிறதுலேருந்து வேலை வழங்குறவங்களா வந்து மாற்றுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.